நான் உங்கள் கலை பேசுகிறேன். வாங்க ரோட்டுக்கடை பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துங்க. தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சு சேர்த்துங்க. பச்சை மிளகாய் 4, மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான தண்ணி. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கேஸ் மேலே வைக்கலாம், வச்சு கொதிக்க வைக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வந்துடுச்சு. இதை கல்சட்டியில் எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாங்க. அது தேவையான எண்ணெய், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், நம்ம கடைஞ்சி வச்சுருந்து சுவைக்கேற்ற உப்பு, பருப்பு பொடி. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அந்த பச்சை வாசனை பருப்பு பொடி போட்டுக்கிறோம். அது போகிற வழி கொஞ்சம் கொதிக்கணும். கடல மாவு ஒரு ஸ்பூனு எடுத்துன்னுக்கிறோம். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். கடல மாவு இல்லைன்னா உங்கள்கிட்ட கடலை இருந்தால் கூட அரைச்சி போட்டுக்கோங்க. இல்லை இட்லி மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு. இது வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். குழம்புல ஊற்றிட்டு தொழுவிக்கினே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். என்ன சாம்பார் இட்லிக்கு வைக்கிறதுன்னு தெரியாதப்போ இது போல் சீக்கிரமாகவும் செஞ்சிங்கன்னா இது போல் சாம்பார் இது போல் செய்யுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது திக் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு சாம்பார் மாதிரி திக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ரோட்டுக்கடை சாம்பார் ரெடிங்க. சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற அடுத்தடுத்த சமையல் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மல்லிப்பூ மாதிரி இட்லிங்க. இது ரோட்டுக்கடை சாம்பார் நம்ம வச்சோம் பாருங்கள். அது நல்லா அங்கே நம்ம சூப்பராக இருக்குதுங்க. இது போல் செய்யுங்க நீங்களும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.